வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கிற யூடியூப் கிரியேட்டிவ் வீடியோ எடிட்டிங் ஆப். இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற 2 செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இருக்கிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை பேக்ரவுண்டில் மியூசிக் ஏதோ ப்ளே ஆகிட்டு இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அதாவது அந்த பேக்ரவுண்டு நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கிளியராக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் கிரியேட்டிவ் வீடியோ எடிட்டிங் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிவைஸில் இருக்கிற கேலரி தான் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டு அந்த இறைச்சலாக இருக்கிற அந்த சவுண்டை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணோடனே அங்கே பிளாக்ல தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டை நாய்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும், அந்த ஓவர்லேவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டு நாய்ஸ், அதாவது இறைச்சலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அந்த வீடியோ இதில் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீன் வரணுன்னா நீங்கள் 2 விரலை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணாலே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இங்கே மூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேக்ரவுண்டு நாய்ஸ் இருக்குது, இறைச்சலாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோ க்ளீனப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இது உங்களுக்கு அந்த க்ளீனப் ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம், அதாவது ஆடியோ க்ளீனப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்டு நாய்ஸ் ரிமூவ் ஆகிடும். மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணி மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ இதில் சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் இதனுடைய வீடியோ அவுட்புட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவுக்கு பேக்கில் இருக்கிற எந்த ஒரு நாய்ஸும் கேட்காது. அதாவது இறைச்சல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பேசுகிறது மட்டும் க்ளீனாக கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்க, பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒரே கலராக இருக்கும், ஒன்று க்ரீன் இல்லைன்னா ப்ளூ மேட்டு. நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் மேட் இல்லைன்னா ப்ளூ மேட் போட்டு தான் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் மேட்டை அந்த க்ரீன் கலரை ப்ளூ கலரை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக்கில் ஒரே கலராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ இதே வீடியோவில் பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அந்த வீடியோ டைம்லைனில் இருக்கிற அந்த வீடியோ மட்டும் டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கட் அவுட்டுன்னு சொல்லிட்டு, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டெல்லாம் ரிமூவ் ஆகலை. எதனால் ஆகலைன்னா பேக்ரவுண்ட் ஒரே கலராக இருக்கணும், அதாவது க்ரீன் இல்லைன்னா ப்ளூ. இந்த கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு மட்டும் ரிமூவ் ஆகிடும், உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் க்ளீனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே வீடியோட குவாலிட்டியை செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ இதில் சேவ் ஆகிடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.